الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று ரமதானுடைய வருகையை நாம் எதிர்பார்த்தவர்களாக இந்த ரமதானை எவ்வாறு நாம் கழிக்க வேண்டும், அதற்கான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்ன என்பவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு இடங்களிலும் தமது வீடுகளில் இருந்தவாறு உலகிலும் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் அனைவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நமது தலைப்பு என்று சொன்னால், இந்த ரமதானுக்காக வேண்டி நாம் எவ்வாறு திட்டமிடுவது என்பதுதான் நமது தலைப்பு. அப்ப திட்டமிடுதல் என்று சொல்லும் பொழுது ஒரு விடயத்தை நாம் செய்வதற்கு முன்னாலும் சில திட்டங்கள் தீட்ட வேண்டும். அதே நேரத்திலே அந்த விடயத்தை நாம் திட்டமிட்டவாறு நாம் செயற்படுத்தவும் வேண்டும். இந்த இரண்டும் மிக முக்கியமான ஒரு விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. திட்டமிடல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இஸ்லாத்திலே ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்பது மாத்திரமல்லாமல் நவீன உலகிலும் கூட இந்த திட்டமிடல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகிறது. யார் திட்டமிடவில்லையோ அவர்கள், யார் வெற்றிக்காக வேண்டி திட்டமிடவில்லையோ அவர் தோல்விக்காக வேண்டி திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே யாரும் சொல்ல முடியாது நாம் திட்டமிடவில்லை என்று சொல்ல முடியாது. திட்டமிடக்கூடிய உண்மையிலே சரியான முறையில திட்டமிடக்கூடியவர் வெற்றியை நோக்கி திட்டமிடுகிறார். அப்படி திட்டமிடாமல் தனது காரியங்களை நினைத்த பிரகாரம் செய்து கொண்டு செல்லக்கூடியவர் தனது தோல்விக்காக வேண்டி திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அதனுடைய கருத்து. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் நம்மை நோக்கி வருகிறது என்று சொன்னால் ஏன் நாம் திட்டமிட வேண்டும், ஏன் நாம் திட்டமிட வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுதுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு விடயம் நமக்கு முக்கியமாக இருக்குமோ, எந்த அளவுக்கு ஒரு விடயம் நமக்கு முக்கியமாக இருக்குமோ, அதிலே சிறிது தவறு நடந்து விட்டாலும் பெரும் இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டி வருமோ, அப்படியான விடயங்களிலே நாம் கூடுதலாக கவனம் செலுத்தி துணை சார்ந்த பிறர்களை அணுகி இவற்றை எப்படி செய்யலாம், எப்படி செய்தால் நாம் இதிலே ஒரு வெற்றி அடையலாம் என்று நாம் பல்வேறு விதமான ஆலோசனைகளை செய்வோம். ஏன் அப்படி செய்கிறோம் என்றால், அதிலே தவறான முறையிலே நாம் ஈடுபட்டு நஷ்டமடைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. எனவே அதே போன்றுதான் இந்த ரமதான் என்பதும் அப்படியான ஒரு மகத்துவம் மிக்க, மிகவும் பிரதானமான, நமது வாழ்க்கையிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம்தான் இந்த ரமதான் என்பது. எனவே யாருக்கு இந்த ரமதானை புனிதமாக யார் கருதுகிறார்களோ, இந்த ரமதானை பெருமதியாக மகத்துவமிக்கதாக யார் கருதுகிறார்களோ அவர்கள் தான் திட்டமிடுவார்கள். அப்படி இல்லாமல் யார் அதனை ஒரு சுமையாக கருதுவார்களோ அவர்கள் திட்டமிட மாட்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, யாருக்கெல்லாம் இந்த ரமதானை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற கவலை இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக இதற்காக வேண்டி திட்டமிடுவார்கள். அந்த திட்டமிடல்கள் ஒன்றுதான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் கலந்து கொள்வோம். இந்த நிகழ்ச்சிகளை யாருக்கெல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றனவோ அவர்கள் நிச்சயமாக பெரும் பாக்கியசாலிகள். அவரிடத்திலே ரமதானுக்கு என்ற ஒரு முக்கியத்துவம் உள்ளத்திலே இருக்க போய்தான் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளிடையே கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாத்திரமல்ல, இது போன்ற எல்லா மார்க்க நிகழ்ச்சிகளையும். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் ரமதானுடைய சிறப்புகளை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அதிலே சுருக்கமாக சில விடயங்களை மாத்திரம் நான் தொட்டுவிட்டு காட்டிவிட்டு சொல்கிறேன்.
இந்த ரமதானுடைய மாதம் ஏனைய மாதங்களைப் போல சாதாரண மாதங்கள் அல்ல. மாற்றமாக சுவனத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தினுடைய வாயில்கள் இழுத்து மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அது மாத்திரமின்றி இந்த ரமதானுடைய மாதத்திலே செய்யக்கூடிய அமல்களுக்கு பல மடங்கு கூலிகளை அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். அதற்கு ஆதாரமாக நாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், இந்த ரமதானுடைய மாதத்திலே யார் ஒரு உம்ராவை செய்வார்களோ அவர்களுக்கு என்னுடன் ஒரு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் என்ற ஹதீஸை ஆதாரமாக நாம் சொல்லலாம். இந்த ஒரு சுன்னத்தை செய்தால் வாஜிபுடைய நன்மை, பரதுடைய நன்மை, ஒரு பருதை செய்தால் 70 பருதுடைய நன்மை என்ற ஹதீஸ் பலவீனமானது. எனவே அதனை நாம் ஆதாரமாக கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக ரமதானிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு பல இரட்டிப்பு மடங்கு நன்மை இருக்கிறது என்பதை அந்த ஹதீஸின் மூலமாக ஒரு ரமதானிலே செய்யக்கூடிய உம்ராவுக்கு நபி அவர்கள் ஹஜ் செய்த நன்மை இருக்கிறது என்ற ஹதீஸின் ஊடாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதம் தான் அதிகமாக நரகத்திலே இருந்து மனிதர்கள் விடுதலை செய்யப்படக்கூடிய ஒரு காலம். ஏன் ரமதானுடைய ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலரை விடுதலை செய்கின்றார், நரகிலிருந்து விடுதலை செய்கின்றார். இறுதி இரவிலே முழு 30 நாட்களும் முழு மாதமும் விடுதலை செய்த அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுதலை செய்கிறார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை நிறைந்த ஒரு மாதம். அதாவது இந்த ரமதானுடைய மாதத்திலே நரக விடுதலையை பெறுவதற்கு நமக்கு 30 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நமக்கு 30 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாதம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக அந்த சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்திலேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது சட்டதிட்டங்களை இறக்குவதற்கான மாதமாகவும், அதே நேரத்திலே அவருடைய உலக பிரபஞ்ச ரீதியான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான மாதமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். எப்படி மார்க்க ரீதியான சட்டங்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனின் மூலமாக இறக்கினார், அல் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தஆலா இறக்கினார். அதே நேரத்திலே இந்த பிரபஞ்ச ரீதியான தீர்மானங்களை அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்மானிக்கிறார். எனவேதான் கத்ர் விதி என்ற அர்த்தமும் அதற்கு சொல்லப்படுகிறது. லைலத்துல் கத்ர் என்றால் விதியினுடைய இரவு என்ற ஒரு அர்த்தமும் அதற்கு இருப்பதற்கு காரணம் அந்த இரவிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வருடத்திற்குரிய பிரபஞ்ச விதிகளை அல்லாஹ் தஆலா அறிவிக்கின்றான் என்ற கருத்து அதிலே இருக்கிறது. எனவே அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாதம். அடுத்ததாக இந்த மாதத்திலே நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், அதுக்கு பின்னால் வந்த நல்லறிஞர்கள், ஸலஃபுகள், சாலிஹீன்கள், இவர்கள் எல்லோருமே அவர்களுடைய வாழ்க்கை முறையையே மாற்றி அமைத்தார்கள். வாழ்க்கை முறையே மாற்றி அமைத்ததை நாம் பார்க்கிறோம். நபி அவர்கள் கூட வளமையாக தனிமையாக தொழக்கூடிய தொழுகையை இந்த ரமதானுடைய மாதத்திலே சில இரவுகள் சஹாபாக்களை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்தாக நடத்தினார்கள் என்று சொன்னால் அந்த மாதம் எந்த அளவுக்கு புனிதமான ஒரு மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எப்படி நாம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி தயாராகுவோமோ மணித்தியால கணக்கிலே, நாட்கணக்கிலே, அதே போன்றுதான் இந்த ரமதானுக்காக வேண்டியும் நாம் தயாராகுவதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும். எனவே இந்த ரமதான் வருவதற்கு முன்னால் நாம் தீட்ட வேண்டிய திட்டங்களின் முதலாவது விடயம்தான் நமக்கு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். பயம் கலந்த ஒரு சந்தோஷம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இந்த ரமதான் வருகிறதே, அதிகமான நன்மைகளை நாம் கொள்ளையடித்துக் கொள்ளலாமே, சம்பாதித்துக் கொள்ளலாமே என்ற சந்தோஷம் நமக்கு இருக்கும். அல்லாஹ் தஆலாவுடைய நரக விடுதலை நம்மால் பெற முடியும், பாவ மன்னிப்பை பெற முடியும், இரவு நேரங்களில் நின்று வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, நோன்பு நோக்குவதற்கான சந்தர்ப்பம், இப்படி பலவிதமான சந்தோஷங்கள் நமக்கு இருக்கின்ற அதே வேளையிலே நமக்கு ஒரு விதமான அச்சம் இருக்க வேண்டும். அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியிலேதான் ஒரு மூமினுடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே. அப்ப எதற்காக வேண்டி பயப்பட வேண்டும்? சந்தோஷப்படுவது சரி, எதற்காக வேண்டி நாம் பயப்பட வேண்டும் என்றால் அன்பார்ந்தவர்களே, இந்த ரமதானை சரியான முறையிலே கழித்து விட முடியாமல் போய்விடுமோ, ஏதாவது தடைகள் வந்து விடுமோ, ஏதாவது நமக்கு நாம் பிஸியாகி விடுவோமோ, ஏதாவது தொல்லைகள் நமக்கு வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் ஒருவருக்கு இருக்க வேண்டும். அந்த அச்சம் இருந்தால்தான், அந்த அச்சம் இருப்பவர் தான் என்ன செய்வார்? அவர்தான் இந்த ரமதானிலே ஏதாவது தண்டனங்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்கான சரியான ஏற்பாடுகளை செய்வார். ரமதானுக்கு முன்னாடியிருந்தே அவர் என்ன செய்வார்? ஏற்பாடுகளை கச்சிதமாக அவர் செய்வார். திடீரென்று ரமதானிலே பிரயாணங்கள் வருவதற்கு இந்த முறை மாஷா அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு பெரும் பாக்கியம். அப்படியான வேலை பழுக்கள் மிகவும் குறைவு. நாம் அனைவரும் வீட்டில்தான் இருக்க போகின்றோம் பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ் தஆலா விரைவாக இந்த பிரச்சனைகளிலிருந்து நமக்கு தீர்வை நமக்கு இந்த ரமதானுக்கு முன்னால் தந்து விடுவது மிகவும் ஒரு நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு விடயம். பெரும்பாலும் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடுகளை இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை நாம் மிகவும் கவனமாக பயன்படுத்துவதற்காக திட்டமிட வேண்டும். அப்படி ரமதானிலே நமக்கு வெளியிலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயன்ற அளவு இந்த ரமதானுக்கு முன்னால் நமது வேலை வெட்டிகளை முடித்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முடிக்க முடியாதவர்கள் அதனை ரமதானுக்கு பின்னால் நாம் பிற்படுத்த முடியுமா என்று திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். இயன்ற அளவு இந்த ரமதானிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது வேலைப்பளுக்களை குறைப்பதற்கான முயற்சிகளை நாம் ஈடுபட வேண்டும். வேலைப்பளுக்களை குறைப்பதற்கான முயற்சிகளை நாம் ஈடுபட்டு ரமதானுடைய வழக்க வழிபாடுகளுக்காக வேண்டி நாம் தயாராக வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு விடயம் தான் தயாரிப்பு தான். இந்த ரமதானை அடைவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த ரமதானை அடைவதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அதனுடன் இன்னொரு விடயத்தையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் பெரும்பாலும் இந்த ரமதான் கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ் என்று துஆ செய்கிறார்கள். ஆனால் ஒரு விடயத்தை மறைந்து விடுகிறார்கள். என்ன? யா அல்லாஹ் இந்த ரமதானை அடைந்து அதனை முழுமையாக பயன்படுத்திய நன்மக்களுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கிடுவாயாக. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரமதானை நாம் ரமதானை அடைந்தவர்களாக நம்மை ஆக்கிடுவாயாக. இந்த ரமதானை முழுமையான பயனை பெற்றவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் சில வேளை என்ன நடக்கும்? நாம் இடையிலே சடைவடைந்து விடும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இரண்டு விடயங்களும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமதான் வருவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டும். சந்தோஷப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த சந்தோஷத்துக்கும் அச்சத்துக்கும் மத்தியிலே இந்த ரமதானை நாம் வரவேற்பதற்கு தயாராகி அந்த ரமதானிலே எந்த விதமான வேலைப்படுத்தலும் வந்துவிடாதவள் அதற்கு முன்னால் ரமதானுக்கு முன்னால் அந்த வேலைகளை முடித்துக் கொள்ள முடியுமா அல்லது அதனை பிற்படுத்த முடியுமா என்று அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொள்வது. அடுத்ததாக இந்த ரமதானை அடைந்து அதனை முழுமையாக பயன்படுத்தியவருடைய பட்டியலில் நம்மை சேர்த்தருமாறு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் துஆ செய்து இந்த ரமதானுக்காக வேண்டி ரமதானுக்கு முன்னாலே திட்டமிடுவதற்கு தயாராக வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நமது நேரங்களை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமதானிலே எவ்வாறு நாம் செயற்பட போகிறோம் என்ற ஒரு அட்டவணை நம்மிடத்திலே தெளிவாக இருக்க வேண்டும். நம்மிடத்திலே தெளிவாக இருக்க வேண்டும். இந்த ரமதானிலே எத்தனை ஜுஸூக்கள் நாங்கள் எத்தனை குர்ஆன்களை தமாம் செய்வதற்கு நாம் சிந்திக்கிறோம்? எத்தனை தமாம் செய்ய வேண்டும்? எத்தனை குர்ஆன்களை நாம் ஓதி முடிக்க வேண்டும்? என்னென்ன துஆக்களை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். இந்த துஆ எப்படி செய்வது என்பதை பின்னால் நாம் சொல்வோம். அடுத்ததாக என்னென்ன மார்க்க நிகழ்ச்சிகளிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் நாம் பட்டியலிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் பட்டியலிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களை. ஏனென்று சொன்னால் நமக்கு தெரியும். உதாரணமாக நம்மிடத்திலே சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் உங்களை சந்திப்பதற்காக வேண்டி அல்லது உங்களை வருமாறு உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஒரு அமைச்சர் அல்லது ஒரு அரசரோ அல்லது ஒரு அமைச்சரோ உங்களுக்கு ஒரு நேரம் வழங்கி இருக்கிறார். இந்த நேரத்திலே என்னை வந்து நீங்கள் சந்திக்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியும் என்று எங்களுக்கு ஒரு அரை மணித்தியாலம் அல்லது ஒரு மணித்தியாலம் அல்லது 10 நிமிடங்கள் தந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எப்படி அதுக்காக வேண்டி தயாராகுவோம்? அந்த 10 நிமிடத்திலே என்னால் என்ன சொல்ல முடியும் என்று அதனை மிக நன்றாக சிந்தித்து அதனை பல விருப்பங்கள் எழுதி அவற்றை திருத்தி இப்படி என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்தந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து நாம் தயாராகுவோம். அந்த 10 நிமிடங்களில் எந்த ஒரு செகண்டும் வீணாகிவிடக் கூடாது. அதிலே நமது எந்த தேவைகளும் மிஸ் ஆகிவிடக் கூடாது. என்னென்ன பிரச்சனைகள் நாம் இருக்கின்றனோ அவற்றை அனைத்தையும் அவரிடத்தில் முன்வைத்து வந்துவிட வேண்டும் என்று நாம் முயற்சிப்போம். அதே போன்றுதான் இந்த ரமதான் இந்த 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே எப்படியெல்லாம் அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்பதற்கான திட்டங்களை நாம் இயன்றளவு எழுதி வைத்துக் கொள்வது எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதானை அடைவதற்கு முன்னாலே நாம் ஒரு உறுதியான முடிவெடுத்து அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விட வேண்டும். யா அல்லாஹ், நான் எனது வாழ்வை திருத்திக் கொண்டேன், இதற்கு பின்னால் உனக்கு பாது செய்ய மாட்டேன், இதற்கு பின்னால் உனக்கு
விருப்பமான வழியிலே தான் இந்த உலகத்திலே நான் வாழ்வேன் மரணிக்கும் வரைக்கும் என்று உறுதியான ஒரு முடிவை எடுத்து அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்து மீள வேண்டும். அப்படி நாம் உண்மையான முறையிலே தௌபா செய்து மீண்டால் அந்த சகோதரர் அதனுடைய விளைவு என்ன? சில வேளை இந்த ரமதானிலே நமது மரணம் நம்மை அடைந்து விடலாம், அல்லது நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விடலாம், அல்லது நமக்கு ஏதாவது ஒரு வேலைப்பழுக்கள் எதிர்பாராதமாக வந்து விடலாம். இப்படி வந்துவிட்டால் நாம் ஏற்கனவே உறுதியான முறையிலே முடிவெடுத்திருந்த காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த முழு ரமதானையும் உரிய முறையிலே பயன்படுத்திய கூலியை நமக்கு தரலாம். அப்படி இல்லாமல் ஏதோ என்று நாம் இருந்துவிட்டால், ரமதானிலே நோயை பெற்றுவிட்டால் அல்லது மரணம் ஏற்பட்டு விட்டால் நாம் எதனை அந்த ரமதானிலே கழித்த மாத்திரம்தான் நமக்கு நன்மை கிடைக்கும். அப்படி இல்லாமல் நாம் உறுதியான ஒரு முடிவுடன் நமது வாழ்க்கையை திருத்தி இந்த முழு ரமதானையும் சரியான முறையிலே பயன்படுத்துவதற்கான திட்டங்களை தீட்டி ஒரு உறுதியான முடிவை நாம் எடுத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன நடக்கும்? நாம் மரணித்தாலும் கூட அந்த நன்மை நமக்கு எழுதப்படும், நாம் நோய்வாய்ப்பட்டாலும் கூட அந்த நன்மை நமக்கு எழுதப்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அன்பார்ந்த சகோதரர்களே. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் பற்றிய காவல்களை நாம் ரமதானை அடைவதற்கு முன்னாலே கற்றுக்கொள்ள வேண்டும். ரமதானை பற்றிய முக்கியமான விடயங்களை, சட்டதிட்டங்களை, சிறப்புகளை, அதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது போன்ற விடயங்களை நாம் இந்த ரமதானுக்கு முன்னால் இருந்தே சில புத்தகங்களை வாசிப்பது அல்லது சில பாடங்களை, சில நிகழ்ச்சிகளை நாம் கேட்பது, யூடியூபிலோ அல்லது பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் கேட்பது, எப்படியோ இந்த ரமதானுக்கு முன்னால் முக்கியமாக இந்த ரமதானிலே தேவைப்படக்கூடிய விடயங்களை நாம் ரமதான் வருவதற்கு முன்னாலே என்ன செய்ய வேண்டும்? அவற்றை திட்டமிட்டு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ரமதான் வந்ததன் பின்னால், அதிலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டதன் பின்னால், அது ரமதானிலே சில நாட்கள் சென்று விட்டதன் பின்னால் எங்களுக்கு இந்த ரமதானிலே சில விடயங்கள் தெரிய வந்தால் அது பெரும் கை சேதம். எனவே ஆரம்பத்திலே இருந்து நாம் இந்த முயற்சியை செய்வோம் என்று சொன்னால் ரமதானுடைய முதலாவது தினத்திலே இருந்து அந்த ரமதானை நாம் சரியான முறையிலே நாம் பயன்படுத்தலாம். எனவே இந்த முக்கியமான இந்த 6 விடயங்களையும் ரமதானுக்கு முன்னால் நாம் செய்து கொள்ள வேண்டும். முக்கியமான இந்த 6 விடயங்களையும் ரமதானுக்கு முன்னால் நாம் செய்வதிலே கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது, இந்த ரமதானை அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியிலே நாம் வரவேற்கல், அதே போல அதிகமான முறையில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தல். 3வது, நமது வேலை பழுக்களை இயன்றளவு ரமதானுக்கு முன்னால் முடித்துக் கொள்வது அல்லது ரமதானுக்கு பின்னால் பிற்படுத்துவது. 4வது, திட்டமிடல். 4வது ஒழுங்குபடுத்திக் கொள்ளுதல். இவ்வளவு ஜுஸூக்களை ஓதுவது, இன்னும் அமல்களை செய்வது என்று, இன்னும் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது என்று நாம் நேரங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது. அடுத்தது 5வது, நாம் தௌபா, உறுதியாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு உறுதியான ஒரு எண்ணம் கொள்வது, இந்த ரமதானை முழுமையாக நாம் சரியான முறையிலே பயன்படுத்துவது என்பதாக. அடுத்ததாக 6வது, இந்த ரமதானை பற்றிய சில தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரமதானை பற்றிய அறிவை, ரமதானை எப்படி, ரமதானுடைய சட்டதிட்டங்கள், சிறப்புகள், இது சம்பந்தமான விடயங்களை நாம் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 6 விடயங்களும் ரமதானுக்கு முன்னால் நாம் திட்டமிட வேண்டிய விடயங்கள். அடுத்ததாக இந்த ரமதான் வந்துவிட்டதன் பின்னால் நாம் எவ்வாறு செயற்பட வேண்டும்? என்றால் அன்பார்ந்த சகோதரர்களே, ரமதானுக்கு முன்னாலே நாம் துஆ செய்யுமாறு சொன்னோம். ரமதானுக்கு முன்னாலே இந்த ரமதான் கிடைப்பதற்கும் அதனை முழுமையான முறையிலே பயன்படுத்த தௌஃபீக்குக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே உதவி செய்ய கேட்டும் நாம் துஆ செய்யுமாறு சொன்னோம். ரமதானை அடைந்ததன் பின்னாலும் என்ன செய்ய வேண்டும்? துஆவை தொடர வேண்டும். ரமதானை அடைந்து விட்டோம், துஆ செய்வதை நிறுத்தி விட்டோம் என்று நாம் இருந்துவிடக் கூடாது. மாற்றமாக, யா அல்லாஹ், இந்த ரமதானை முழுமையாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை, சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்து விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிரார்த்தனையை விடக்கூடாது. ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் யா அல்லாஹ், இந்த ரமதானிலே எனக்கு முழுமையான முறையில் அதை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக என்றால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் சகோதரர்களே நம்மால் எந்த ஒரு விடயத்தையும் சாதிக்க முடியாது. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். எனவேதான் தொழுகையினுடைய ஒவ்வொரு ரக்அத்திலும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். அப்ப இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று நாம் ஓதும் பொழுதெல்லாம் தொழுகையிலே என்ன வர வேண்டும்? யா அல்லாஹ், இந்த ரமதானை சரியான முறையிலே பயன்படுத்துவதற்கான பாக்கியத்தை எனக்கு தருவாயாக, அதற்கு உதவி செய்வாயாக என்ற எண்ணம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடிய நேரத்திலே நமது உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு இடைவெளியில் என்ன நடக்கும்? நாம் சடைவடைந்து விடுவோம். ஷைத்தான் அல்லது அவனுடைய நஃப்ஸுல் அம்மாரா அவனை என்ன செய்து விடுவான்? அந்த மனிதனுடைய ஆத்மா மனோயிச்சை அவனை
அப்படியே சடைவடைய செய்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரரே, முதலாவது தொடர்ந்து துவா செய்வது தௌஃபீக்குக்காக வேண்டி. இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், கடமையானவற்றை பேணுதலாக செய்வது. கடமைகளை, இஸ்லாத்தினுடைய கடமைகளை நாம் பேணுதலாக நிறைவேற்ற வேண்டும். நஃபிலான விடயங்களையும் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். எனவே இவைகளை செய்வது மாத்திரமல்ல, அவைகளை மென்மேலும் நல்ல முறையிலே மிகவும் சிறப்பான முறையிலே அந்த வணக்க வழிபாடுகளை, கடமையான வணக்க வழிபாடுகளையும் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளையும் நாம் செய்வதற்கு நாம் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அதிகமான, நாம் ஆரம்பத்திலே சொன்னது போல, இரட்டிப்பான பல மடங்கு நன்மைகளை இந்த ரமதான் நமக்கு தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இந்த ரமதானிலே இருக்கிறது. நமது அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பும் இந்த ரமதானிலே இருக்கிறது. எனவே எங்களது நன்மைகளை இரட்டிப்பாக்கி பல மடங்காக அதிகரித்துக் கொள்வதற்கும், நமது பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவதற்கும், நமது அந்தஸ்துகள் உயர்வதற்கும் நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? கடமையான வணக்க வழிபாடுகளை மிகச் சிறப்பான முறையிலே செய்வதோடு சுன்னத்தான வணக்க வழிபாடுகளையும் மிக அதிகமாக சிறப்பான முறையிலே நாம் செய்வதற்கு திட்டமிட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நஃபிலான வணக்கங்கள், பல வணக்கங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. அல் குர்ஆனை ஓதுவது, அது மாத்திரமின்றி திக்ருகள் செய்வது, தொழுகைகளை ஈடுபடுவது, இப்படி பல இன்னொரு சதகாக்களை செய்வது, இப்படி பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகள் காணப்படுகின்றன. அதிலே மிகவும் சிறந்த ஒரு வணக்கம் தான் அன்பார்ந்த சகோதரிகளே, மார்க்க கல்வியை தேடுவது. எங்களுக்கு தெரியும், ரமதானிலே பலர் சில மணி நேரங்கள் அல் குர்ஆனை ஓதுவார்கள், திக்ரு செய்வார்கள், தொழுவார்கள், நோன்பு பிடிப்பார்கள், எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் மார்க்க கல்வியை படிப்பதிலே கவனம் செலுத்த மாட்டார்கள். ஆனால் நீங்கள் 2 மணித்தியாலங்கள் சுன்னத்தான தொழுகையை தொழுவதை விட 2 மணித்தியாலங்கள் இந்த மார்க்க கல்வியை தேடுவதற்காக நேரத்தை செலவழிப்பது மிகச் சிறந்தது. 2 மணித்தியாலங்கள் அல் குர்ஆன் ஓதுவதை விட, இஸ்திக்ஃபார் செய்வதை விட என்ன, மார்க்க கல்வியை தேடுவது சிறந்தது. அதற்காக வேண்டி எதிரையுமே செய்யாமல் மார்க்க கல்வியை தேடுவது என்று கிளம்பி விட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஆனால் இந்த மார்க்க கல்விக்கு கூடுதலான முக்கியத்துவம் நம்மால் கொடுக்க முடியும் என்று சொன்னால், குறிப்பாக இந்த விடுமுறை காலத்திலே, இந்த ரமதான் நமக்கு ஒரு விடுமுறையாக அமைந்தால் அதனை நாம் மிக உச்ச பயனை அடைவதற்காக வேண்டி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்க கல்வியை இப்போது எல்லா பகுதிகளிலுமிருந்து துறைசார் நிபுணர்கள் நமது காலடிக்கு வந்து, வீடுகளிலே ஒவ்வொரு காலடியிலும் வந்து, எங்களுடைய பயானை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லாத குறையாக எல்லோரும் எங்களுடைய காலடியிலே வந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நாம் தவற விடுவோம் என்று சொன்னால், என்னை போன்ற துர்ப்பாக்கியசாலிகள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த நஃபிலான வணக்க வழிபாடு என்று சொல்லும்போது வெறுமனை தொழுகையும் மேன்மையும், வெறுமனை தொழுகையையும் திக்ருகளையும் திலாவத்தையும் நாம் எண்ணத்திலே கொள்ளாமல், இந்த மார்க்க கல்வியை தேடுவதையும் ஒரு வணக்கமாக கருதி, அது குறிப்பாக நஃபிலான வணக்கங்களிலே மிகவும் சிறந்த வணக்கம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக இந்த கல்வி தேர்விலும் நாம் அதிகமாக நேரத்தை செலவழிக்கலாம். அதற்காக நாம் கல்வியை தேடுவோம் என்று எண்ணம் வைத்துக் கொண்டிருப்பது போதாது. மாற்றமாக நாம் ஆரம்பத்திலே சொன்னது போல என்னென்ன நிகழ்ச்சிகளை நாம் தொடர இருக்கின்றோம் என்று தேடி பட்டியலிட்டுக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் எத்தனை மணித்தியாலங்கள் மார்க்க கல்வியை படிப்பதற்கு நாம் ஒதுக்கப் போகின்றோம் என்று திட்டமிட்டால்தான் நாம் நடைமுறைப்படுத்துவது சாத்தியம். இல்லாவிட்டால் நாளைக்கு செய்வோம் என்றே ரமதான் அப்படியே முடிந்து விடுமானால் எதனையும் நாம் கற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதானிலே எல்லோரும் நோன்பு பிடிப்பார்கள். முஸ்லிமாக பிறந்த எல்லோருமே, வயது வந்தவர்கள் எல்லோரும் நோன்பு பிடிப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நோன்பு பிடித்த இருவருக்கு இடையிலே, மலைக்கும் மடுவுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் இருக்கிறது. நோன்பு பிடித்த இருவருக்கும் இடையிலே இருவரும் நோன்புதான் பிடித்திருக்கிறார்கள். ஒரே நேரத்திலேதான் நோன்பை நோற்றி, ஒரே நேரத்திலேதான் நோன்பை திறக்கிறார்கள். ஆனால் அந்த இருவருக்கு மத்தியிலே மலைக்கும் மடுவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இருக்கும். அது எப்படி என்றால், வெறுமனே நாம் இச்சையை அடக்கிக் கொண்டு பசியையும் பட்டினியையும் தாங்கிக் கொண்டு இருப்பதை பார்த்தால் எல்லோரும் சமம்தான். ஆனால் இந்த ரமதானிலே அல்லாஹ்வுக்கு அடிபணிவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, நமது உச்சகட்ட அடிமைத்துவத்தை அல்லாஹ்வுக்கு நிரூபிப்பது, நாம் உன்னுடைய பக்கம் யா அல்லாஹ் தேவையுள்ளவர்கள், நாம் பலவீனமானவர்கள்,
என்பதை அல்லாவிடத்திலே நாம் உணர்ந்து உள்ளத்தால் உணர்ந்து கூறி குறுகி அல்லாவின் பக்கம் நாம் அப்படியே மடிந்து செல்லக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதே, அந்த விடயத்திலே மலைக்கும் இரவுக்கும் இடையிலே 2 நோன்பாளிகளுக்கு மத்தியிலே வேற்றுமை ஏற்படுகிறது. குறிப்பாக ரமதான் அல்லாத காலங்களிலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பணிவு, உச்சகட்ட பணிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாவுக்கு அடிபணிந்து செல்லக்கூடிய அந்த தன்மை இருந்தாலும் இந்த ரமதான் வந்துவிட்டால் நாம் ஏற்கனவே பலவீனப்பட்டு போகிறோம். சாதாரண காலத்தில் இருந்த பலவீனத்தை விட மென்மேலும் பலவீனப்பட்டு போகிறோம். இந்த பலவீனத்துடைய சந்தர்ப்பத்திலேயாவது நமது பலவீனத்தை ஒத்துக்கொண்டு, யா அல்லாஹ் நாம் பலவீனமானோம், யா அல்லாஹ் எனது பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு என்னை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கூனி குறுகி அடிபணிந்து நாம் செல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிபணிகளிலே ஒவ்வொருவரும் பல வயிற்கணக்கிலே வித்தியாசப்படுகிறார்கள். எனவே அந்த சகோதரரை, இது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. இந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும்? இந்த நோன்பை நாம் பரிபூரணமாக்க வேண்டும். நோன்பு எல்லோரும் பிடிக்கிறார்கள், எனவே நோன்பை பரிபூரணமாக்க வேண்டும். ஏன்? இந்த நோன்பு என்பதற்கு அல்லாஹ்விடத்திலே பெரும் கூலி இருக்கிறது. நமக்கு தெரியும், நோன்பு என்பது உலகத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு அமல். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் குத்ஸில் வருவதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு அடியாருடைய செயற்பாடுகள் அனைத்துமே அவனுக்குரியது, நோன்பை தவிர அது எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன். இஸ்லாத்துல இப்படி சொல்லப்பட்ட ஒரே ஒரு வணக்கம் இந்த நோன்பு மாத்திரம்தான். இந்த நோன்பு மாத்திரம்தான். அப்படி என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் மிக்கது என்று பாருங்கள். நோன்பு என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு அமல். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமலாக இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார் என்று சொன்னால் அந்த அமல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஏன் அப்படி காரணம் என்று பல அறிஞர்கள் பல்வேறு விளக்கங்களை சொல்கிறார்கள். நோன்புக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்று சொன்னால் அதிலே மிக முக்கியமான கருத்து தான் நமக்கு தெரியும். உலகத்திலே உள்ள எல்லா வணக்க வழிபாடுகளும் என்ன, அதிலே பெருமை வருவதற்கு, முகஸ்துதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் என்ன, இந்த நோன்பிலே மாத்திரம் அந்த வாய்ப்பு கிடையாது. நோன்பிலே மாத்திரம் இந்த முகஸ்துதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவேதான் இந்த அளவுக்கு இதுக்கு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரணங்களில் ஒரு காரணம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களை பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிம், ஒரு நோயாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கிறது, அது அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி வாடையை விட மிகச்சிறந்த வாசமுடையது. அல்லாஹ்விடத்திலே நறுமணம் மிக்கது, கஸ்தூரியை விட நறுமணம் மிக்கதுதான் ஒரு நோயாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை. அன்பார்ந்தவர்களே, இது எந்த அளவுக்கு மிகப்பெரும் ஒரு சிறப்பு. ஏன், நோன்பாளியினுடைய வாயின் வாடைக்கு கூட இந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே சிறப்பு என்று சொன்னால் அந்த நோன்புக்கு எவ்வளவு பெரும் சிறப்பு இருக்கும். வாடைக்கே இந்த பெருமதி என்றால் அந்த நோன்புக்கு எவ்வளவு பெரும் சிறப்பு இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவேதான் இந்த நோன்பை நாம் பரிபூர்ணப்படுத்த வேண்டும். பரிபூர்ணப்படுத்த வெறுமனே நோன்பு நோட்பது அல்ல, நோன்பை பரிபூர்ணமாக நோக்க வேண்டும். அது எப்படி பரிபூர்ணமாக நோட்பது? அதுதான் நாம் சொன்னோம், அல்லாஹ்விடத்திலே நமது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக இரண்டாவது, இந்த அடிமைத்தனத்துக்கு மாற்றமாக, இந்த பணிவுத்தன்மைக்கு மாற்றமாக இந்த நோன்பினுடைய மகத்துவத்தை இல்லாமல் செய்யக்கூடிய, நீக்கிவிடக்கூடிய செயற்பாடுகளில் இருந்து நாம் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நோன்பை பரிபூர்ணமாக நோட்டுவதாக மாறும். இல்லாவிட்டால் எல்லோரும் சமம்தான். பசி பட்டினி இச்சைகளை அடக்குவதிலே எல்லோரும் சமம். ஆனால் இந்த அடிமைத்துவம், பணிவுத்தன்மை, அடுத்ததாக தவறான விடயங்களில் ஈடுபடாமல் இருத்தல். தவறான விடயங்களிலே நாம் ஈடுபடாமல் இருப்பதன் மூலமாக இந்த நோன்பை பரிபூர்ணப்படுத்துகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மல்லம் யதா கௌல ஸூர், யார் பொய் பேசுவதை விடவில்லையோ, வல் அமல பிஹி, பொய்யான செயற்பாடு, தவறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை விடவில்லையோ, வல் ஜஹில, அறியாமையான செயற்பாடுகளை விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபி அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவன் தனது உணவையும் குடிமானத்தையும் அவனுடைய இச்சையும் அடக்குவதிலே எந்த விதமான தேவையும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. ஏன்? காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான நோன்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே
வீண் விளையாட்டுகளிலே டைம் பாஸுக்கான செயற்பாடுகளிலே நாம் இந்த ரமதானிலே ஈடுபட்டு விடக்கூடாது. அதிலே மிக முக்கியமாகத்தான் இன்று நமது அதிகமான சகோதர சகோதரிகள் எடுத்துக்கொண்டால் என்ன செய்வார்கள், டைம் பாஸுக்காக வேண்டி இந்த கேரம் விளையாட்டு, இந்த லூடா விளையாட்டு, இன்னும் எத்தனையோ விளையாட்டுகளை விளையாடுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆச்சரியமான செய்தி என்னவென்று சொன்னால், இன்று முழு உலகமே கல்லோலப்பட்டு வாழ்வா சாவா என்ற ஒரு பேச்சினையிலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நமது சமுதாயத்தில் சிலர் என்ன செய்கிறார்கள், இந்த லூடா விளையாடுவது ஹராமா ஹலாலா என்பது சம்பந்தமான விவாதத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும், அதிகமாக வழக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும், நமது நேரங்களை பெருமதியாக கழிக்க வேண்டும், மார்க்கத்துக்கு பொருத்தமான அல்லாவுக்கு பொருத்தமான அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய விடயங்களை ஈடுபட வேண்டும். இவற்றை செய்வதை விட்டுவிட்டு நமது சகோதர சகோதரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் இந்த லூடா விளையாடுவது கூடுமா கூடாதா? அறிஞர்கள், பெரும்பாலான அறிஞர்கள் இது கூடாது என்பதாக சொல்லிவிட்டார்கள். பெரும்பாலான அறிஞர்கள் கூடாது என்பதாக சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது வளமையாக இந்த அறிஞர்கள், தாம் ஏற்றுக்கொண்ட அறிஞர்கள் கூடாது என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? எல்லோரும் சகோதர சகோதரிகள் அறிவரும் என்ன செய்வார்கள்? எல்லோருமே உடனடியாக மௌலவி சரி, மௌலவி தவறு என்று சொல்லிவிட்டார், ஹராம் என்று சொல்லிவிட்டார், ஹதீஸை காட்டிவிட்டார், எனவே நாம் கட்டுப்படுவோம் என்பதாக சொல்லுவார்கள். அப்படித்தானே? ஆனால் இந்த முறை மாத்திரம் என்ன செய்கிறார்கள்? எல்லோரும் இந்த லூடா, அதே போல எலக்ட்ரானிக் லூடா, அது இது எத்தனையோ விளையாட்டுகள், இவைகளிலே விளையாடுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். நேரம் போவதில்லை. ஒருத்தருக்கு என்ன வீட்டினுள் அமர்ந்து கொண்டு நேரம் செல்லவில்லை. எனவே இந்த நேரத்தை எப்படியாவது கழித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி சில விளையாட்டுகளை என்ன செய்கிறார்கள்? ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இவைகள் தடை செய்யப்பட்டவுடன் இவ்வளவு நாளும் இல்லாத பல கேள்விகள். அந்த நூலை இப்படி சொல்லி இருக்கிறாரே, இந்த நூலை இப்படி சொல்கிறாரே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், தான் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத வழிகேடர்கள் என்று கருதியவர்கள் கூட சொல்லக்கூடிய பத்வாவளியை நாம் கொண்டு வந்து, இந்த நூலை இப்படி சொல்கிறாரே, இவர் இப்படி மாட்டு கருத்தோடு சொல்கிறாரே, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பதற்கு ஆரம்பித்து விட்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அத்தஸ்லீமு லில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தை சொல்லிவிட்டால் அது நமக்கு எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் நாம் அதற்கு கட்டுப்பட வேண்டும். அதிலே நமக்கு சில பயன்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா இந்த மதுபானத்தையும் சூதையும் தடை செய்த பொழுது எப்படி சொல்கிறார்? அவற்றிலே சில பயன்கள் இருக்கின்றன, ஆனால் அவருடைய தீமை அதிகமானது. இந்த லூடாவையும் இந்த செஸ்ஸையும் இவற்றை விளையாடுவதன் மூலமாக நாம் சமுதாயத்துக்கு அல்லது நமக்கு என்ன புண்ணியத்தை தேடப்போகிறோம் என்பதுதான் கேள்வி. என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியமும் கிடையாது. வேற வீண் விரயம் மாத்திரமே இதிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இவற்றை நாம் ஹலாலாக இருந்தாலும் கூட இந்த சந்தர்ப்பத்திலே நாம் செய்யக்கூடாது. ஹலாலாக இருந்தாலும் கூட நாம் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் செய்யக்கூடாது. ஆனால் ஹராமா ஹலாலா என்று பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அந்த சகோதரர்களே, நாம் அவற்றை எடுத்து செயற்படுவதற்காக வேண்டி முயற்சி செய்வது, அதற்காக அங்கு ஒரு பத்துவா தேடுவது, ஒருவர் ஹராம் என்று சொல்லிவிட்டால் இல்லை இன்னொருவருடைய கேட்டு பார்ப்போம், அவர்களுக்கு ஏதாவது பத்துவாக்கள் இருக்கின்றன, எப்படியாவது ஹலாலாக்கிக் கொள்வதற்கான முயற்சி தான் நாம் செய்கின்றோமே தவிர அதனை உடனடியாக அந்த ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு நமது வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கு நாம் தயாரில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயத்திலே கடைசியாக ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி அடுத்த விடயத்துக்கு நான் சொல்கிறேன். அதாவது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய ஒருவருடைய பண்பு, தனது மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடிய ஒருவருடைய பண்புக்கு மத்திய வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய ஒருவருடைய பண்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், தான் வளமையாக நம்பி இருக்கக்கூடிய, தான் வளமையாக பத்துவா கேட்கக்கூடிய ஒரு அறிஞரிடத்திலே பத்துவாவை கேட்டு அவர் ஒரு முடிவை சொன்னால் உடனடியாக தான் எடுத்து நடக்க வேண்டும், அவ்வளவுதான். அதை விட்டுவிட்டு அவர் சொன்ன பத்துவா நமது விருப்பத்துக்கு மாற்றமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி வேறு யாரிடமும் நாம் பத்துவா கேட்டு சென்றால் அது நமது மனோ இச்சையை பின்பற்றுவதற்கான அடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனோ இச்சையை பின்பற்றுவதற்கான அடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று உலகத்திலே உள்ள பல அறிஞர்களுக்கு, உதாரணம் குறிப்பாக சவுதி அரேபியாவில் உள்ள மிக முக்கியமான பெரும் மூத்த அறிஞர்களுக்கு இந்த லூடா இது போன்ற விளையாட்டுகள், அதாவது இந்த தாயக்கட்டையை பயன்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டுகள் கூடுமா? எலக்ட்ரானிக் வடிவிலாக இருக்கலாம், எந்த வரி சிறுகுலைகள் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டாக இருக்கலாம்,
இந்த பாம்பு, இந்த ஏணி உள்ள எந்த விளையாட்டாக இருந்தாலும் இவைகள் விளையாடுவது கூடுமா என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இதை கூடாது. இந்த தாயக்கட்டை என்பதே ஒரு அந்நிய கலாச்சாரத்திலே இருந்து வந்தது. இந்த தாயக்கட்டை என்று சொன்னால் நாம் சிலர் சொல்கிறார்கள் இந்த விளையாட்டு எப்பொழுது அழிந்து விட்டது, இப்போது அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் நமது திருமணம், நமது மரண வீடு, நமது ஒவ்வொரு விடயத்திலும் அந்நிய கலாச்சாரம் புகுந்துவிடக் கூடாது. நாம் ஏன் பிறந்த நாள் கொண்டாடுவதில்லை? இந்த அந்நிய கலாச்சார தாக்கத்தின் காரணமாக அவர்களை பின்பற்றுவதற்காக வேண்டி நாம் செய்யவில்லை. இருந்தாலும் நமது சந்தோஷத்துக்காக செய்தாலும் அந்நிய கலாச்சாரம் என்பதற்காக விட்டுவிட்டோம். எனவே இதுவும் ஒரு அந்நிய கலாச்சாரத்திலே இருந்து ஊடுருவிய ஒரு விடயம். இந்த தாயக்கட்டை என்பது அதிலே நீங்கள் ஒவ்வொரு ஒப்போசிட் 2 பக்கங்களையும் நீங்கள் பார்த்தால் அது 7 என்ற இலக்கத்தை குறிக்கும். அப்ப இந்த விளையாட்டை உருவாக்கியவர்கள் இந்த உலகத்துக்கு ஒப்பீட்டு செய்து இந்த உலகத்தை ஒரு இயக்குவது போன்ற ஒரு கடவுள் கொள்கையை அவர்கள் உருவாக்கித்தான் இந்த விளையாட்டை ஆரம்பித்தார்கள். அதுல இந்த 7 நாட்கள் என்பது கிழமையில் உள்ள 7 நாட்களை குறிக்கும் என்பதாக இந்த விளையாட்டு சம்பந்தமான வரலாற்றை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு புரிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது எப்படி ஏதோ ஒரு விடயத்திலே அந்நிய கலாச்சாரத்துக்கு சம்பந்தம் இருக்கிறது. அதே போல பல அறிஞர்கள் இது மனிதர்களை வீண் விளையாட்டில் ஈடுபட்டு முக்கியமான அவருடைய கடமைகளை விட்டும் அவர்களை பாழாக்கிவிடும் என்று பல காரணங்களை சொல்லி இவற்றை தடை செய்திருக்கிறார்கள். அது நாம் பெட் பண்ணி விளையாடினாலும் சரி, பெட் பண்ணாமல் விளையாடினாலும் சரி, எப்படி விளையாடினாலும் அது கூடாது என்று பல அறிஞர்கள், நாம் ஏற்றுக்கொண்ட அறிஞர்கள், இதுவரைக்கும் நம்பி வந்த அறிஞர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள். எனவே இவர்கள் சொல்லுவதை நாம் கேட்டு கட்டுப்பட வேண்டும். அப்படி நமக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை நமது உள்ளத்திலே வரவில்லை, மாற்று கருத்துக்களை தேடி போகிறோம் என்றால் அது நாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவில்லை, சத்தியத்தை பின்பற்றவில்லை, மனோ இச்சையை தேடிச் செல்கிறோம் என்பதுதான் அதனுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக, எனவே குறிப்பாக ஹலாலாக இருந்தாலும் ஹரக்கேம் போன்ற விளையாட்டுகள் சாதாரண நாட்களில் நாம் ஹலால் என்று சொன்னாலும் கூட இந்த ரமதானுடைய காலத்திலே அதனை விளையாடுவது என்பது மிகவும் ஒரு தவறான ஒரு செயற்பாடு ஆகத்தான் இருக்குமே. ரமதானுடைய புனிதமான நேரங்களை நாம் பொன்னான நேரங்களை மண்ணாக்குவதுதான் அவருடைய கருத்து என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, 4வது முக்கிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ரமதானிலே நாம் குர்ஆனிலே மேலதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அது குர்ஆன் விடயத்திலே மேலதிகமான கவனம் நாம் செலுத்த வேண்டும். இயன்றளவு இந்த குர்ஆனை அதிகமாக நாம் ஓதி முடிப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். அல் குர்ஆனை சிந்திப்பதும் ஒரு வழக்கம் தான். இருந்தாலும் இந்த ரமதானுடைய காலத்திலே அதிகமாக நாம் ஓதுவது எங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதிகமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அல் குர்ஆனை நாம் என்ன செய்யலாம்? தொழக்கூடிய நேரங்களிலே நாம் அல் குர்ஆனை சிந்தித்து அதனுடைய விளக்கங்களை நாம் சிந்திக்கலாம். அது தவறு கிடையாது. ஆனால் இந்த ரமதானுடைய மாதத்திலே இயன்றளவு அதிகமாக நாம் ஓதுவதன் மூலமாக அதிகமான நன்மைகளை நாம் சம்பாதித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சாதாரணமாக ஒரு பூமியை பொறுத்தவரையிலே இந்த குர்ஆனுடன் அதிகமாக தொடர்பு இருக்கும் அவனுக்கு. ஆனால் ரமதானிலே மிக அதிகமான தொடர்பு ஏற்பட வேண்டும். ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வாழ்க்கை, சஹாபாக்கள், அவளுக்கு பின்னால் வந்த அறிஞருடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய வளமை சாதாரண நாட்களில், வருடத்தில் உள்ள சாதாரண நாட்களில் அவர்களுடைய வளமை என்னவென்று சொன்னால், அல் குர்ஆனை அவர்கள் என்ன செய்வார்கள்? அல் குர்ஆனை அவர்கள் 7 நாட்களுக்கு ஒரு முறை ஓதி முடிப்பார்கள். அதனால்தான் அல் குர்ஆனை மன்சில்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மன்சில்கள் படி ஓதினால் 7 நாட்களில் குர்ஆனை ஓதி முடிக்க முடியும். அந்த மன்சில்களின் படி ஓதினால் அப்படி பிரிப்பது சுன்னத் என்று சொல்ல வரவில்லை. அந்த இடத்திலே குறிப்பிட்ட இடத்திலேதான் மன்சிலை பிரித்து ஓத வேண்டும் என்பது அப்படி ஒரு சுன்னத்தான முறை அல்ல. அதனை வைத்துதான் பிரித்திருக்கிறார்கள். அந்த 7 நாட்களை வைத்துதான் அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். ஆனால் சஹாபாக்கள் சூறாக்களாகத்தான் பிரித்திருந்தார்கள். ஆரம்பத்திலே சில 3 சூறாக்களை, அதுக்கு பின்னால் 5 சூறாக்களுக்கு பின்னால் அப்படி சூறாக்கள் வாரியாக பிரித்து 7 நாட்களில் குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய வளமை அவருடைய சாதாரண வாழ்விலே இருக்கும். ஆனால் ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பல குர்ஆன்களை முடிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். ஒரு ரக்காத்திலே கூட குர்ஆனை முழுமையாக முடித்துவிடக்கூடியவராக, ஒரு இரவிலே குர்ஆனை ஓதி தமாம் செய்யக்கூடியவராக சஹாபாக்கள், தாபீன்கள் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நமக்கு ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி என்று சொன்னால், அல் குர்ஆனை 3 நாட்களுக்கு குறைந்த காலங்களிலே ஓதக்கூடாது என்று ஹதீஸ் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஸலஃபு ஸாலிஹீன்கள், இமாம்கள் 3 நாட்களை விட குறைவான காலத்தில் அல் குர்ஆனை ஓதி முடித்தார்கள் என்பதாக ஒரு கேள்வி வரலாம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற அந்த நூலிலே அழகான ஒரு பதிலை சொல்கிறார்கள். இந்த பொதுச்சட்டம் 3 நாட்களுக்கு குறைவாக அல் குர்ஆனை ஓதக்கூடாது என்பதை வளமையாக செய்வதுதான். வளமையாக யாரும்
3 நாட்களுக்கு குறைவாக இந்த குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய வளமையை கொண்டிருக்க கூடாது. மாற்றமாக யாராவது ஒருவர் ஒரு சிறப்பான இடத்திற்கு சென்ற காரணமாக, அதாவது மக்கா மதீனாவுக்கு ஒருத்தர் செல்கிறார் வெளியிலே இருந்து, அல்லது இந்த ரமலான் போன்ற சிறப்பான காலங்களை அவர் அடைகின்றார், இந்த நேரத்தில் அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் அவசரமாக 3 நாட்களுக்கு குறைவாக அல் குர்ஆனை ஓதி முடித்தாலும் கூட அது தவறு கிடையாது. அது தவறு கிடையாது. அதனை வளமையாக ஆக்கிக் கொள்வதுதான் அந்த ஹதீஸிலே தடை செய்யப்பட்ட விடயம் என்பதாக இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த கருத்தை பல அறிஞர்கள், இமாம் அஹ்மத், இமாம் இஸ்ஹாக், அது போன்ற பல இமாம்கள் கூறியதாக இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலிலே 177வது பக்கத்திலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்த அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனை ஓத வேண்டும் என்று சொன்ன பொழுது, நான் இந்த ரமபானிலே அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும் என்று நாம் முடிவெடுக்க கூடாது. எப்படி நாம் முடிவெடுக்க வேண்டும்? இந்த ரமபானிலே நான் இத்தனை 5 குர்ஆன்களை நாம் என்ன செய்வேன், ஓதி முடிப்பேன், அல்லது 3 குர்ஆன்களை ஓதி முடிப்பேன் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்ப ஒருவர் ரமபானிலே 5 குர்ஆன்களை ஓதி முடிப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? 6 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும். 6 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பதாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் ஒவ்வொரு நாளும் குறைந்த ஒரு அளவை தீர்மானிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்கள், இப்படி நாம் எத்தனை குர்ஆன்கள் என்று முதலாவதாக முடிவு செய்ய வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் எத்தனை ஜுசூக்கள் என்று முடிவு செய்ய வேண்டும். அதனை எப்பொழுது ஓதுவது என்பதையும் முடிவு செய்ய வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள்? நாம் அசருக்கு பின்னால் அரை மணித்தியாலம் ஓதுவேன் அப்படி என்று முடிவெடுப்பார்கள். இது தவறு. இவ்வாறு செய்வது மாத்திரம் நம்மை அல் குர்ஆனை அதிகமாக ஓத வைக்க மாட்டாது. மாற்றமாக நாம் சொன்ன அந்த 3 விடயங்களையும் செய்ய வேண்டும். எத்தனை குர்ஆன்கள் ஓதுவது என்பதை ரமலான் வருவதற்கு முன்னால் முடிவெடுப்பது, ஒரு நாளைக்கு எத்தனை குர்ஆன், அந்த ஒரு நாளைக்கு ஓதக்கூடிய அந்த குர்ஆனை எந்த நேரத்தில் ஓதுவது, அல்லது ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு ஜுசூக்களை ஓதுவது என்பதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு நாளிலும் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் ஓதப் போகிறோமா, அல்லது பல நேரங்களாக பிரித்து நாம் ஓதப் போகிறோமா என்பதை நாம் அவற்றையெல்லாம் அழகான முறையிலே நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதுதான் திட்டமிடல். வெறுமனை ஓதுவதல்ல, ஓதுவதற்கு திட்டமிடல் தான் நமது தலைப்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, துஆவை நாம் மிக மிக அதிகமாக செய்ய வேண்டும். இந்த ரமதானுடைய காலத்திலே அதிகமாக நாம் துஆ செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்கின்றன. இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த ரமதானிலே நிறைந்து காணப்படுகின்றன. சில ஹதீஸ்களிலே ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் வரைக்கும் உள்ள அந்த முழுமையான நேரம், நோன்பு நோற்றதிலிருந்து நோன்பு திறக்கும் வரைக்கும் உள்ள நேரங்கள் அனைத்துமே துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அதே போல துஆ இஃப்தாருடைய நேரம், அதுவும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அந்த ஹதீஸிலே சில அறிஞர்கள் விமர்சனம் சொல்லி இருக்கிறார்கள், இருந்தாலும் சில அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த ரமதானுடைய உங்களுக்கு உதாரணமா 12 மணித்தியாலங்கள் என்று சொன்னால் பகல் நேரம் 12 மணித்தியாலங்கள் இருக்கின்றன, துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த 12ஐ நீங்கள் 30 பெருக்கினால் என்ன நடக்கும்? 360 மணித்தியாலங்கள் எங்களுக்கு ரமதானிலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் இருக்கின்றன. இது இந்த பகல் நேரத்திலே மாத்திரம். அது அல்லாமல் நாம் இந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பான நேரங்கள் இருக்கின்றன. இரவிலே இறுதி பகுதி 3இல் இரவிலே கடைசி பகுதி, தஹஜ்ஜுடைய நேரம், இப்படி பல நேரங்கள். இவற்றை நாம் பார்த்தால் பல மணித்தியாலங்கள் நமக்கு இருக்கின்றன. ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள்? இந்த இஃப்தாருடைய நேரத்திலே மாத்திரம் துஆ செய்வதிலே கவனம் செலுத்துகிறார்கள், அல்லது தஹஜ்ஜுடைய நேரத்திலே மாத்திரம் துஆ செய்வதிலே கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் ஏனைய நேரங்களிலே துஆ செய்வதிலே அவர்கள் கவனம் செலுத்துவது கிடையாது. அப்படி இல்லை. மாற்றமாக இந்த ரமதானிலே 300 மணித்தியாலங்களுக்கு மேலால் நமக்கு துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த சகோதரர்களே, அடுத்ததாக இப்போது நாம் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை, இந்த ரமதானிலே செய்யக்கூடிய இந்த துஆவை, அதனுடைய உச்ச பயனை நாம் எப்படி அடைய முடியும், அந்த உச்ச பயனை அடைவதற்கான நமது திட்டம் என்ன, எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்திலே குறிப்பிட போகிறோம். அப்ப முதலாவதாக என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
ரமதான் வருவதற்கு முன்னாலே நமது ரமதானிலே கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவிலும் நாம் என்னென்ன விடயங்களை குறிப்பாக கேட்க வேண்டும். நாம் பல விடயங்களை துஆ கேட்போம். ஆனால் எமது எல்லா துஆவிலுமே உள்ளடக்க வேண்டிய சில முக்கியமான கோரிக்கைகள், அல்லாஹ்விடத்தில் நாம் வைக்க வேண்டிய முக்கியமான கோரிக்கைகள் என்ன என்பதை நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி குறித்து வைத்துக் கொண்டு நாம் செயற்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கோரிக்கைகளின் மூலமாக நமது தேவைகளை அந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தரலாம். ஏன் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான், இந்த நோன்பு வருவதற்கு முன்னாலே அவன் தனது கோரிக்கைகள் எல்லாம் பட்டியல்படுத்தி வைத்திருக்கிறான். எல்லா துஆவிலுமே அவன் இந்த பிரார்த்தனைகளை கேட்கிறான். எவனுக்கு செய்து கொடுக்கத்தான் வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், அந்த நமது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவான். எங்களுக்கு தெரியும், தற்போதைய அசாதாரண சூழ்நிலையில இருந்து வெளிவர வேண்டும் என்பது நமது ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பு. சிறு பிள்ளை முதல் பெரியவர்கள் வரை, பெண்கள், ஆண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லோருமே இந்த கொரோனா பிரச்சனையிலிருந்து நாம் அவசரமாக வெளிவர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமது எல்லா துஆக்களிலும் அதை கேட்கிறோமா என்று கேட்டால் அது பலருடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கும். ஆனால் தற்போது ரமலான் வருகிறது. எனவே நாம் இது மாத்திரமல்ல, கொரோனா பிரச்சனை மட்டுமல்ல, நமது சொந்த பிரச்சனைகள், சமுதாயத்து பிரச்சனைகள், இப்படி பல முக்கியமான சில பிரச்சனையை அடையாளப்படுத்தி 5 அல்லது 10 விடயங்களுக்குள்ளால் முக்கியமான கோரிக்கைகள் என்ன என்பதை நாம் குறித்து வைத்துக் கொண்டு அவற்றை எல்லா துஆக்களிலும் நாம் கேட்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு அதிகமாக கதவை தட்டுகிறோமோ அந்த அளவுக்கு அவசரமாக திறக்கப்படும் என்பது விதி. எங்களுக்கு தெரியும். எங்களது தாய் உதாரணமாக ஒரு பிரச்சனை வந்தவுடன் நம்மை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் எங்கு செல்வது? எங்கும் செல்ல முடியாது. நமது வீட்டுக்குத்தான் வர வேண்டும். எனவே நாம் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி கொண்டே இருந்தால் நமது தாய் என்ன செய்வாள்? நிச்சயமாக 1வது முறை அல்லது 2வது முறை, 3வது முறை, 5வது, 10வது முறை என்று நாம் தட்டக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக அந்த தாயினுடைய உள்ளம் இடம் கொடுக்க மாட்டாது. அந்த கதவை மூடி வைப்பதற்காக வேண்டி நிச்சயமாக திறக்கும் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் நோன்பு பிடித்துக் கொண்டு மிகவும் பலவீனமான முறையிலே அல்லாஹ்விடத்திலே எல்லா துஆக்களிலும் ஒரே விடயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ள அந்த ரப்பு நாம் கதவை தட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்திலே எப்படி திறக்காம இருப்பார்? அன்பார்ந்த சகோதரர்களே, நிச்சயமாக திறந்துகளாகுவார். ஆனால் நாம் தட்டுவதிலே மிகவும் பலவீனமாக இருக்கிறோம். நாம் மிகவும் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கதறி நாம் அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடிய நேரத்தை நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது துஆக்களை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் நாம் துஆ கேட்க வேண்டும். அதே நேரத்திலே நாம் துஆ கேட்பதற்காக வேண்டி புதிய வசன நடைகளை கற்பனை செய்து நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மால் எந்த மொழியிலே கேட்க முடியுமோ அந்த மொழியிலே நாம் துஆக்களை கேட்க வேண்டும். சுஜூதிலே அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் நம்மால் எந்த மொழியிலே துஆ கேட்க முடியுமோ அந்த மொழியிலே நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களை, அரபு மொழியிலே நாம் துஆ கேட்க வேண்டும் என்பது கிடையாது. வேண்டிய மொழியிலே நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க முடியும். மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நமது பணிவையும் நமது தேவையையும் அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்த வேண்டும். நமது கெஞ்சுதலை அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்த வேண்டுமே தவிர நமது நாவன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நமது நாவன்மையை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. நமது பணிவை, நமது அடிமைத்தனத்தை நிரூபிப்பதைத்தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். எனவே இயன்ற அளவு அந்த விடயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காலம் ஹம்து ஸலவாத்தை சொல்ல வேண்டும். அதே போல உது செய்து கொண்டிருக்க வேண்டும். அதே போல கிப்லாவை முன்னோக்கி துஆ செய்வது, தனிமையிலே இருந்து அழுது நாம் துஆ செய்வது, இவற்றையெல்லாம் நாம் பெறக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக நமது துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கடைசியாக, இறுதியாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானிலே நாம் திட்டமிட வேண்டிய மிக முக்கியமான விடயம் நலன்புரி காரியங்களில் ஈடுபட வேண்டும். சேவைகளிலே, நலன்புரி காரியங்களிலே நாம் நிச்சயமாக ஈடுபட வேண்டும். அதிகமாக ஈடுபட வேண்டும். நலன்புரி காரியங்கள் என்று சொன்னால் நல்லுபகாரங்களான செயற்பாடுகள் ஈடுபட வேண்டும் என்று சொல்வது வெறுமனே பணங்களை, சதக்காக்களை கொடுப்பது மாத்திரமல்ல, மாற்றமாக மக்களுடன் இரக்கமாக நடந்து கொள்வது, மக்களுக்கு தேவையான உதவிகளை நமது உடம்பால் செய்து கொடுப்பது, நமது கருத்துக்களினால் செய்து கொடுப்பது, நமக்கு தெரிந்த அறிவை மக்களுக்கு வழங்குவது, இப்படி குடும்பங்களை சேர்ந்து நடப்பது, குடும்பங்களுக்கு ஆறுதல் செய்வது, நோன்பாளிகளுக்கு ஆறுதல் சொல்வது, இப்படி என்னென்ன மற்ற மக்களுடைய உள்ளங்களை நம்மால் எப்படியெல்லாம் குறி வைக்க முடியுமோ
அப்படியெல்லாம் குளிர வைப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருந்தார்கள். பணத்தை மாத்திரமல்ல, நமது பண்புகளையும் நல்ல பண்புகளையும் மக்களுக்கு மத்தியில் அள்ளி இறைக்கக்கூடிய நற்பண்பாளர்களாக நாம் மிளிர வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. அதற்காக வேண்டி திட்டமிட வேண்டும். என்னென்ன நல்ல காரியங்கள் எப்படியெல்லாம் செய்ய முடியும். இப்போது மக்கள் மிகவும் நெருக்கடியான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். எங்களுக்கு நலன்புரி காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாயில்கள் மிக அழகான முறையிலே திறந்திருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த ரமலான் வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியெல்லாம் இந்த நலன்புரிய காரியங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டு அந்த நலன்புரிய காரியங்களில் நாம் ஈடுபடுவதற்கு நாம் இப்பொழுது இந்த திட்டமிட வேண்டும். எனவே என்னென்ன விடயங்களை நாம் கேட்டோமோ அந்த விடயங்களை எனது வாழ்விலும் பின்பற்றி உங்களுடைய வாழ்விலும் எடுத்து வைப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வாராக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.